பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளிலேயும் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் யாவரும் நன்றாக இருப்பீர்கள் என்று சொல்லி கிறிஸ்து இயேசுவுக்குள் நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை மேலும் மேலும் ஆசீர்வதிப்பாராக. சற்று நேர சிந்தனைக்காக ஒரு வேத பகுதியை நான் வாசிக்கப் போகிறோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 3வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தை வாசிக்கப் போகிறோம். கர்த்தர் ஞானத்தினாலே பூமியை அஸ்திபாரப்படுத்தி புத்தியினாலே வானங்களை ஸ்தாபித்தார். இங்கே இந்த ஞானிக்கு சாலமோனுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். என்ன வெளிப்படுத்தியிருக்கிறார்னா, இந்த பூமியை ஆண்டவர் ஞானத்தினாலே பூமியை அஸ்திபாரப்படுத்தியிருக்காரு. அவருடைய ஞானத்துக்கு ஒத்த ஞானமுடையவர்கள் இந்த உலகத்திலே யாரும் தோன்றவில்லை, இனி தோன்றப் போகிறதும் இல்லை. அப்படிப்பட்ட ஞானமாக ஆண்டவர் பூமியை அஸ்திபாரப்படுத்தியிருக்கிறார். இந்த பூமி அஸ்திபாரப்படுத்தின தெய்வத்தை நாம் ஆராதித்து அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். கர்த்தருடைய பிள்ளையே, இந்த பூமி அஸ்திபாரப்படுத்தின தேவன் இன்றைக்கு உங்களோடு கூட நிச்சயமாக பேசுவார். யோபுவின் புஸ்தகத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா 38வது அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. யோபு 38வது அதிகாரம் வாசித்து பாருங்கள். 38வது அதிகாரம் 4வது வசனம். நான் பூமியை அஸ்திபாரப்படுத்துகிற போது நீ எங்கே இருந்தாய்? அவர் கேட்குறார், நான் பூமியை அஸ்திபாரப்படுத்துகிற போது நீ எங்கே இருந்தாய்? அப்போ ஆண்டவர் பூமியை ஞானமாக அஸ்திபாரப்படுத்தினார் என்று அங்கே ஞானி சொல்லுகிறார். இங்கே யோபுக்கிட்ட ஆண்டவரே பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாருன்னா, நான் பூமிக்கு அஸ்திபாரத்தை போட்டேன்ப்பா, அப்போ நீ எங்கே இருந்த? ஏன் அப்படி அந்த வார்த்தையை கேட்டு பாருங்க. ஞானிக்கு ஆண்டவர் வெளிப்படுத்திட்டார். எப்படின்னா, எப்பா என் ஞானம் இல்லைப்பா, என் அறிவு இல்லைப்பா, என் புத்தி இல்லைப்பா, என் திறமை இல்லைப்பா, இதெல்லாம் உருவாக்குனது எனக்கு மேலே ஒரு வல்லமை உடைய அதிகாரமுடைய ஒரு தெய்வம் இருக்கிறார். அவர் யார் தெரியுமா? அவர் கர்த்தர். அவர் தாங்க இதை உருவாக்குனது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சாதாரணமாக நம்ம ஒரு 80 வருஷம் வாழ்கிற நம்ம நடையெல்லாம் பார்த்தா, பேச்செல்லாம் பார்த்தா என்னமோ நம்ம தான் பூமிக்கு அஸ்திபாரம் போட்டது மாதிரியும், நம்ம தான் இந்த பூமியை ஆளுகை செய்கிற மாதிரியும், நம்ம தான் இந்த பூமியை ஸ்தோத்திரம் வழி நடத்துகிற மாதிரியும் நிறைய பேருக்கு யோசனை. ஆனால் இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் தான் அஸ்திபாரப்படுத்தினேன்னு சொல்கிறார். அடுத்து பாருங்கள், இன்னொரு வசனத்தை கூட உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 24வது சங்கீதத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 24வது அதிகாரத்தை நாம் எடுத்து வாசிக்கும்போது அதில் இப்படி இருக்கிறது பாருங்கள். பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதன் குடிகளும் கர்த்தருடையது. அவரே அதை கடல்களுக்கு மேலாக அஸ்திபாரப்படுத்தி, கடல்களுக்கு மேலாக அதை அஸ்திபாரப்படுத்தினார். அப்போ தண்ணீர்களுக்கு மேலாக பூமியை அஸ்திபாரப்படுத்தி பாருங்க. அடுத்து அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். உலகத்தில் தண்ணி இல்லைன்னா வாழ முடியாது இல்லையா? மிக முக்கியமான ஒன்று, தண்ணி இல்லைன்னா நம்மளால் வாழ முடியாது. அப்போ தண்ணிகளுக்கு மேலாக பூமியை அஸ்திபாரப்படுத்தினவர் நம்முடைய ஆண்டவர். ஹலோ, நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு பெரியவர்! நாம் ஆராதிக்கிற தேவன் சாதாரணமானவர் அல்ல. அவர் இந்த உலகத்துக்கு சொந்தக்காரர், இந்த பூமிக்கு சொந்தக்காரர். அவர் இந்த பூமியை அவர்தான் ஆளுகை செய்கிறார். அவர் ஸ்தாபித்த பூமி, அவர் படைத்த பூமி.
இப்பொழுதல்ல, ஆதியிலே பல கோடி வருஷங்களுக்கு முன்பாக அந்த தேவனை நீ ஆராதிப்பதற்கு ஆண்டவர் உன்னை அழைத்திருக்கிறார். அதற்காகத்தான் இந்த உலகத்திலே உங்களையும் என்னையும் படைத்திருக்கிறார். இன்றைக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்க, ஒரு நபரை அங்கே இந்த வீட்டுக்குள்ளே குடி வைக்கிறீங்க. ஒரு வருஷம் குடியிருந்தால் நல்ல முறையாக தான் குடியிருந்தார், பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம். 2வது வருஷம் குடியிருந்தார், கொஞ்சம் உங்களை கிட்ட எகிர ஆரம்பிச்சிட்டாரு. 3வது வருஷம் 4வது வருஷம்லாம் குடியிருக்கும்போது அவர் ஓனராகவும் நீங்கள் அங்கே குடியிருக்கிற ஆளாகவும் உங்களை வச்சார்னா உங்களுடைய மனசு எப்படி இருக்கும், உங்கள் மனம் எவ்வளவு வேதனைப்படும் என்பதை உணர்ந்து பாருங்கள். இதே மாதிரி தான் சர்வலோகத்தையும் படைத்த ஆண்டவர், என்றைக்கு நீ மரித்து போவாய், எப்பொழுது நீ மரித்து போவாய், எப்பொழுது உனக்கு மரணம் சம்பவிக்கும், எந்த நிமிஷத்தில் சம்பவிக்கணும் உனக்கு தெரியாது. ஆனால் வானத்தையும் பூமியும் படைத்த தெய்வத்தை எதிர்த்து அல்லது அவருக்கு விரோதமாக எழும்புவாய் என்றால் எப்படி இந்த உலகத்தில் நாம் வாழ முடியும்? இது அவருடைய பூமி. இதை ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். இது யார் உருவாக்குனா, எதுக்கு உருவாக்குனார், ஏன் இந்த பூமி உருவாக்கப்பட்டது? இல்லை பூமியில் ஏதோ ஒரு கோடிக்கணக்காக சொத்தையோ பணத்தையோ சேர்த்து வாழ்ந்துட்டு போவதுக்காக அல்ல, இது எதுக்காக உருவாக்கப்பட்டது? அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீயும் நானும் அவரை ஆராதிக்க வேண்டும், நீயும் நானும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நீங்களும் நானும் அவருக்கே அடிபணிந்து அவருக்காகவே வாழ வேண்டும் என்பதற்காக இந்த உலகம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அவரை நம்புங்கள். அவரே உன்னதமான தெய்வம், அவர் சர்வ வல்லமையுள்ள தெய்வம். அவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.